ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சண்டே மார்னிங். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூக்கட்டில் பிரியாணி ரெடி பண்ணலான்னு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னடா இன்றைக்கி சண்டே அதுவும் நான்வெஜ் செய்யலான்னு கூட நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம். ஆமாம், இன்றைக்கி நான் நான்வெஜ் எடுக்கல. ஏன்னா நேற்று வந்து கொஞ்சமாக கருவாட்டு குழம்பு செஞ்சது. ஸோ அந்த கிரேவி அப்படியே இருக்குது. ஸோ இன்றைக்கி போய் சிக்கனோ மட்டனோ எடுத்துகிட்டு வந்தாலும் ஸோ சாப்பிடும் ரொம்ப போர் அடிக்குது. ஸோ எப்போவுமே சண்டே நம்ம நான்வெஜ் தானே செஞ்சுட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம மூக்கட்டில் போட்டு வெஜ் பிரியாணி ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறது மூக்கட்டில் போட்டு பிரியாணி. ஸோ அதுக்காக தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். ஒரு 11:30 பக்கமாக செய்யலான்னு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் மூக்கட்டில் ஊற வச்சதே பார்த்திங்கன்னா ஒரு 10:30 பக்கம் தான் ஊற வச்சேன். சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு எடுத்து குக்கரில் போட்டேன். நல்லா ஒரு 5 விசில் விட்டு எடுத்தேன். நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் பார்த்திங்கன்னா நார்மல் ரைஸ் தான் செய்ய போகிறேன். ஸோ பாஸ்மதி ரைஸோ இல்லை புல்லட் ரைஸோ நான் செய்யறதில்ல, சாப்பாடு போடுற ரைஸாக தான் செய்ய போகிறேன். ஸோ ஒரு குக்கர் வச்சு அதில் வந்து வெங்காயம், ஓல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டு அப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம நான்வெஜ் அதாவது சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணுறது. பட் சிக்கனுக்கு பதிலாக மூக்கரில் சேர்க்குறோம். ஸோ இந்த மூக்கரில் வந்து முன்னாடி வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து மூக்கரில் வேகாமல் போயிடுதுல. ஸோ அதனால் எல்லாமே அதே மாதிரி செஞ்சுட்டு மூக்கரில் போட்டு 2 ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா புளிப்பு கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினா இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கும் போது அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. 2 டம்ளர் அரிசி தான் போட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறேன்னா ஸோ நல்லா இல்லைன்னா சாப்பிட மாட்டா பாப்பா, வச்சிருவேன். நானும் அப்படி தான் நல்லா இல்லைன்னா விட்டுருவேன்ல. ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டு செய்யலான்னு ஒரு 2 டம்ளர் அரிசி தான் ஊற வச்சேன். அப்புறம் ஒரு கிண்ண அளவு மூக்கட்டில் வேக வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையும் தாளித்து விட்டுட்டேன். ஸோ டேஸ்ட்டு பார்த்தேன். ஸோ சூப்பராக தான் இருந்தது. ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சிக்கன் பிரியாணி செய்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. ஸோ ஒரு 11:30 பக்கமாக தான் செய்யவே ஆரம்பித்தேன். ஸோ எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டு நல்லா மூடி போட்டு அரிசியும் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து ஓப்பன் பண்ணால் செம்மையாக இருந்ததுங்க. உண்மையாக நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். மூக்கல்ல பிரியாணியும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மூக்கல்ல பிரியாணி செஞ்சுட்டு அதாவது விசில் விட்டுட்டு திறந்து பார்த்தேன். கொஞ்சமாக தம் போடுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி இருந்தது. ஸோ அதையும் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் வாங்கிட்டு வந்ததுமா ஒரு 3-4 days ஆகிடுச்சு. ஸோ வச்சா ஒரு மாதிரி ஆகிடுன்ட்டு அதை கட் பண்ணி பாப்பாவுக்கும் கொடுத்தா செம்ம டேஸ்ட் இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா மூக்கல்ல பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதுக்கு வந்து தயிரும் வெங்காயம் போட்டு தயிர் ரெடி பண்ணான்னு பார்த்தா பாப்பா வந்து இல்லாமல் எனக்கு தயிர் வேணான்ட்டா. ஸோ உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்தது வீட்டில். ஸோ அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸும் வச்சு இந்த மூக்கட்டில் பிரியாணி வச்சு கொடுத்தா பாப்பா சாப்பிட்டா. நான்வெஜ்க்கு ஈக்குவலாக இருக்குமான்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன். நானும் சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த மூக்கட்டில் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.